Welcome to Prabhu Max. 12th Maxல exercise 9.8 question number 8 discuss பண்ணலாம். Father of a family wishes to divide his square field bounded by x is equal to 0 and x equal to 4 and y is equal to 4 and y is equal to 0 along the curve y square is equal to 4x open rightward parabola and x square is equal to 4y open upward parabola into three parts for his wife, daughter and son. Is it possible to divide? If so, find the area to be divided among them. கொஷின் என்ன கிளியராக கேட்டிருக்காங்க. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஷினில் இந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம் எல்லாமே நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? ஃபேமிலியில் இருக்க ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற அவரோட நிலத்தை ஸ்கொயர் ஃபீல்டு பவுண்டட் ஏரியாவை என்ன பண்ணுறாரு, இந்த கேர்வை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்கொயர் ஃபீல்டு அவர்கிட்ட இருக்கிற நிலத்தை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக அவர் செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். சரியா? அவர் ஈக்குவலாக அவங்களோட ஒய்ஃபு, அவங்க பொண்ணு, அவங்களோட பையன், அவங்க 3 பேருக்கும் அவர்கிட்ட இருக்கிற இடத்த ஈக்குவல் பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாரு. சரியா? ஸோ பிரித்து ஈக்குவல் பார்ட்ஸாக கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஸ்கொயர் ஃபீல்டு தான். சரியா? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு இடம் தான். அதை அவங்களோட ஒய்ஃபு, பொண்ணு, சன், அவங்களோட பையன் 3 பேருக்கும் தனியாக ஈக்குவலாக பிரித்து கொடுத்துடலாமா அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாரு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இஸ் இட் பாசிபிள் டு டிவைட், இப்படி 3 பேருக்கும் சமமாக பிரிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின். இஃப் ஸோ, இன் கேஸ் பிரிக்க முடிஞ்சால் ஃபைண்ட் த ஏரியா டு டிவைட் அமாங் தம். ஸோ அப்படி பிரிக்க முடிஞ்சுது அப்படின்னா அவங்க 3 பேருக்கும் ஈக்குவல் பார்ட்ஸை செப்பரேட் பண்ணி கொடுப்போம்ல, அதோட ஏரியா என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ நான் கிவன் லிமிட்ஸ், அவங்களே லிமிட் கொடுத்துட்டாங்க. இந்த லிமிட்டில் தான் அவர்கிட்ட ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லிமிட் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. கிளியரா? ஸோ லிமிட்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் கர்வ் பாருங்களேன். இந்த கர்வை பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y. ஓகேவா? ஸோ ரெண்டுமே பேரபோலா தான். இதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் டயக்ராமாக எடுத்துக்கலாம். இந்த டயக்ராமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நாம் சம்மை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ரஃப் டயக்ராமை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். கிளியரா? ஸோ சம்மில் லிமிட்ஸ் பாருங்களேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 டேர்ம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to 4, ஒய் ஆக்சிஸ்லையும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 to 4. ஸோ எக்ஸாக்டாக ஸ்கொயர் ஃபீல்டு வரதுனால எக்ஸாக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த அவங்க கொடுத்துருக்க இந்த லிமிட்ஸ்லேருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 2 கர்வ்ஸோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக தான் அது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சுவலாக அந்த 2 கர்வ்ஸையும் சால்வ் பண்ணால் இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடைக்கும். அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் தான் இது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்றப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்றப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 4,4 இதை கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 கர்வ்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களா, இந்த 2 கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xன்னு ஒரு கர்வும், எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4yன்னு ஒரு கர்வும். இந்த 2 கர்வ்ஸும் இந்த 2 பிளேஸ்மெண்ட்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது, 0,0லையும் 4,4லையும். ஸோ அதை பேஸ் பண்ணி டயக்ராம் என்ன கொடுத்துருங்க. இது ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x அப்படின்றது ஓப்பன் ரைட்வர்ட் பேரபோலா. கரெக்டாக ஓப்பன் ரைட்வர்ட் பேரபோலா. ஸோ ஓப்பன் ரைட்வர்ட் பேரபோலா டிஃபைன் பண்ணிட்டோம். கிளியரா? இட் இஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x curve. x square is equal to 4yன்றது ஆக்சுவலாக ஓப்பன் அப்வர்டு பேரபோலா. சரியா? ஸோ அந்த டேர்மில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி கர்வை கொடுத்துருங்க. ஓப்பன் அப்வர்டு பேரபோலா. கிளியரா? இது ஓப்பன் அப்வர்டு பேரபோலா. இது x square is equal to 4y. நோட் பண்ணியாச்சு. இந்த லிமிட்டை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஏரியா இது தான். கிளியரா? இப்போது இதை ஈக்குவலாக 3 பார்ட்ஸாக அவங்க செப்பரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஸ்டின். தட் இஸ் இது ஒரு பார்ட்டாக எடுக்கலாமா, இதை மட்டும் ஒரு பார்ட்டாக சொல்லலாம். இதை கூட நீங்கள் ஏரியா 1 டினோட் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ செகண்டரியாக பார்த்தோன்னா இதை மட்டும் ஒரு பார்ட்டாக சொல்லலாம். இது செகண்ட் ஏரியா. தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா
தேர்ட் ஒன்று அவங்க கொடுத்துருக்கிறதுல இதை தேர்ட் ஏரியாவாக சொல்லலாம், பவுண்டட் ஏரியா. இப்போ நம்மக்கிட்ட 3 ஏரியாஸ் இருக்குது. இந்த 3 ஏரியாஸையும் ஏரியா கால்குலேட் பண்ணுவோம். இந்த 3 டேர்ம்ஸ்க்கும் ஏரியா கால்குலேட் பண்ணுவோம். அதோட ஏரியா ஈக்குவலாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக 3 ஈக்குவல் பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணி இவரோட லேண்டை இஷ்யூ பண்ண முடியும், அவங்க 3 பேர்கிட்டையும் கொடுக்க முடியும். சரியா? அப்போ இதை ஏரியா 1ன்னு எடுத்துக்கலாம், இந்த டேர்ம் ஏரியா 2, இதை ஏரியா 3ன்னு கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஏரியா 1 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமா? நான் இண்டிவிஜுவலாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ ரெக்வயர்டு ஏரியாவில் ஃபஸ்ட் ஒன் ஏரியா 1. ஏரியா 1 இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, ஏரியா 1 எப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏரியா 1 செப்பரேட் பண்ணி பார்த்தோன்னா நான் ஒய் ஆக்சிஸில் லிமிட் எடுத்தோன்னா எக்ஸாக்டாக ஆன்சர் கொண்டு வர முடியும். எப்படி சார் அப்படின்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு 0னா இந்த பிளேஸ்மெண்ட் இது வரைக்கும் வருதா காமன் ஏரியா, அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 எடுத்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் வரைக்கும் போயிட்டோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்ற ஸ்ட்ரெயிட் லைன், ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஸ்ட்ரெயிட் லைன், அண்ட் ஆல்சோ ஓப்பன் ரைட்வர்டு பேரபோலா கர்வ். கரெக்டாக? ஓப்பன் ரைட்வர்டு பேரபோலா கர்வ். அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்ற ஸ்ட்ரெயிட் லைன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஸ்ட்ரெயிட் லைன். இதனால் க்ரியேட் ஆகிற பவுண்டட் ஏரியா தான் இந்த ஏரியா 1. அப்போது ஏரியா 1 ஒய் ஆக்சிஸில் லிமிட்டாக எடுத்தோம்னா பர்ஃபெக்டாக நம்ம ஏரியா க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு C2D. ஓகேவா? ரைட் ஆஃப் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃபார்முலா எக்ஸ் இன்ட்டு டிஒய். கரெக்டாக? எக்ஸ் இன்ட்டு டிஒய். ஸோ இப்போ டயக்ராம்லேருந்து பார்த்தோன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 டு லிமிட் பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 டு 4 லிமிட்டாக எடுத்தோன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்ற ஸ்ட்ரெயிட் லைன் இது. அனதர் ஒன் இந்த கர்வ் என்னென்னு பாருங்கள், ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xன்ற பேரபோலா. ஆக்சுவலாக ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x பேரபோலா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ன்ற ஸ்ட்ரெயிட் லைன், ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஸ்ட்ரெயிட் லைன். இதனால் பவுண்டட் ஏரியா தான் A1. அப்போ இதுலேருந்து இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஒன்ஸ் இருக்கணும் வந்தால் டிவைடில் வந்துருமா, ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் பிளேஸில் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு டிஒய். கிளியராக? இந்த பை 4 கூட கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஒய் ஸ்கொயரை எக்ஸ் பவர் n ஃபார்முலாவில் இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒய் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் ஒய் கியூப் டிவைடட் பை 3 லிமிட் பார்த்தோன்னா 0 to 4. இந்த பை 3 கூட வெளியில் எடுத்துடலாம், ஏன்னா அதனால் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ வெளியில் எடுத்துட்டோன்னா 1/12 ஆகிடும். ரிமைனிங் அங்கே ஒய் கியூப் தான் இருக்கும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 4 கியூப் மைனஸ் லோயர் லிமிட் கொடுத்தோன்னா 0. ஓகேவா? 4 கியூப் 64 டிவைடட் பை 12. ஸோ கட் பண்ணோன்னா 4ஆல் கட் பண்ணால் 16 டிவைடட் பை 3. ஏரியா 1. ஏரியா 2 பார்க்கலாம். ஏரியா 2 பாருங்கள். ஏரியா 2 கர்வ்ஸ்க்கு இன்பிட்வீனோட ஏரியா தானே. சரியா? இது ரைட் சைடு பேரபோலா, இது அபோர்டு பேரபோலா. ஸோ இதனால் க்ரியேட் ஆகிறது தான் ஏரியா 2. அப்போது ஏரியா பிட்வீன் 2 கர்வ்ஸ் ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாக்ஸில் லிமிட் எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக கவர் ஆகும். இல்லை இந்த சம்முக்கு செகண்ட் ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸாக்ஸ்லேயும் லிமிட் எடுத்துக்கலாம், ஒய் ஆக்ஸ்லேயும் லிமிட் எடுத்துக்கலாம், ரெண்டுக்குமே கவர் ஆகும். ஸோ நம்ம காமனாக எக்ஸாக்ஸில் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஏரியா A2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A to B. ஃபார்முலா y1 minus y2 into dx or y upper curve integral x equal to a to b y upper curve minus y lower curve into dx. கரெக்டா? ஸோ அப்போ இந்த சமுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டாக இன்டெக்ரல் 0 to 4. நீங்கள் எக்ஸ் ஆக்ஸில் லிமிட் எடுத்தாலும் 0 to 4 தான், ஒய் ஆக்ஸில் லிமிட் எடுத்தாலும் 0 to 4 தான். நான் எக்ஸ் ஆக்ஸில் லிமிட் எடுத்திருக்கேன். 0 to 4 எக்ஸாக லிமிட்டாக எடுத்துட்டோன்னா அபவ் த கர்வ் என்ன இருக்குது பாருங்கள், அபவ் த கர்வ் ரைட்வர்டு பேரபோலா தான் அபவ் த கர்வாக இருக்குது. y square is equal to 4x. below the curve என்ன இருக்குது பாருங்கள், ஓப்பன் அபோர்டு பேரபோலா தான் below the curve இருக்குது. அப்போது இங்கே y1 பார்த்தீங்கன்னா y அப்பர் கர்வ் தான் என்னது, y1. கரெக்டாக? ஸோ அதான் என்னது, y அப்பர் கர்வ்ங்கிறது இங்கே பேரபோலா y square is equal to 4x பேரபோலா தான் y அப்பர் கர்வ். அப்போ இதுலேருந்து y1 கண்டுபிடிச்சிக்கணும் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு. y அப்பர் கர்வ் ஓப்பன் ரைட்வர்டு பேரபோலா தான் y அப்பர் கர்வாக இருக்குது. ஸோ அதனால் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு y1 கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த y1 ஓப்பன் ரைட்வர்டு பேரபோலா. ஸோ இதுலேருந்து y1 வேணும்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போட்ஸ் சைட்ஸ். அப்போ y வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ஸ்கொயர் ரூட் கட் ஆகிடும். y இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, தென் எக்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா ரூட் எக்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது 0 to 4ல் அப்பர் கர்வ் பார்த்திங்கன்னா y1 வந்து என்னது, ரைட் சைடு பேரபோலா. அதை சிம்பிளிஃபை வச்சுட்டோம். 2 into root xங்கிறது x power 1/2. இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. y1 மைனஸ்
ஒய் லோயர் கர்வ் தான் அபோர்டு பேரபோலா. அபோர்டு பேரபோலோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க சம்மில் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் y2 வேணும். அப்போ இந்த 4 ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு ஒய். ஸோ இந்த y2 தான் ஒய் லோயர் கர்வ், அதான் அபோர்டு பேரபோலா. அதை நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம், கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு டிஎக்ஸ். அவ்வளோதான். சிம்பிளாக இப்போது இன்டெகிரேட் பண்ணோம்னா ஆன்சர் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு இந்த டேர்ம் சைடில் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இன்டெகிரல் 0 to 4 2 கான்ஸ்டன்ட் எக்ஸ் பவர் 1/2 நான் கிளியராக காப்பி பண்ணிக்கிறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு டிஎக்ஸ். இதை இன்டெகிரேட் பண்ணலாமா? 2 கூட கான்ஸ்டன்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும். எக்ஸ் பவர் 1/2 எக்ஸ் பவர் n ஃபார்முலாவில் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 3/2 டிவைடட் பை 3/2 கரெக்டாக. மைனஸ் 1/4 கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. ஸோ லிமிட் பார்த்தோன்னா 0 to 4 தான் லிமிட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் கூட டிவைடட் பை 3/2 நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா 2/3 கன்வெர்ட் ஆகும். ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. ஸோ 4/3 ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும். ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் பவர் 3/2 மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் டிவைடட் பை 4 இன்ட்டு 3 12. ஸோ லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். 0 to 4 அப்பர் லிமிட்டை கொடுங்க. 4/3 இருக்குது. அப்பர் லிமிட் 4 கொடுத்தோன்னா 4 பவர் 3/2 கரெக்டாக. 4 பவர் 3/2 மைனஸ் 4 கொடுத்தோன்னா 4 கியூபை டிவைடட் பை 12. லோயர் லிமிட் 0 கொடுத்தோன்னா இந்த டேர்மு 0 இந்த டேர்மு 0. ஸோ போட தேவையில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த 4/3 கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். ஃப்ரண்ட்டில் 4 பவர் 3/2னா 4 பவர் 3/2 4 பவர் 1 இன்ட்டு 4 பவர் 1/2ன்னு சொல்லலாமா? பேஸ் ஈக்குவல் பவர் ஆட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ 4 பவர் 1 4 தான். சரியா? 4 பவர் 1/2ங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 தானே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 2 தானே. மைனஸ் 4 கியூப் 64 டிவைடட் பை 12. ஸோ கட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம் எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 4s are 16 16 இன்ட்டு 2 32 டிவைடட் பை 3 32 டிவைடட் பை 3 மைனஸ் இந்த டேர்மை கட் பண்ணிங்க அப்படின்னா 4ஆல் 16 டிவைடட் பை 3 கரெக்டாக. ஸோ பை 3யை காமனாக எடுத்துட்டோம்னா 32 மைனஸ் 16 16 டிவைடட் பை 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஏரியா ஒன்றும் பார்த்தீங்கன்னா 16 டிவைடட் பை 3 தான் வந்தது. செகண்ட் ஏரியாவும் 16 டிவைடட் பை 3. தேர்ட் ஏரியாவும் இந்த சேம் வருதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஏரியா 3 பாருங்களேன். டயக்ராமில் ஏரியா 3 பார்த்தோன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to 4 லிமிட்டாக எடுத்துக்கிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்ற ஸ்ட்ரெயிட் லைன், எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்ற ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஆல்சோ above the parabola. இதனால் கிரியேட் ஆகிற பவுண்டட் ஏரியா தான் ஏரியா 3 கரெக்டாக. எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஸ்ட்ரெயிட் லைன், எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் ஆல்சோ above the parabola ஓப்பன் அப்வோர்டு பேரபோலா கரெக்டாக. ஓப்பன் அப்வோர்டு பேரபோலானால கிரியேட் ஆகிற பவுண்டட் ஏரியா தான் A3. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஓப்பன் அப்வோர்டு பேரபோலாவோட ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ லிமிட்டாக 0 to 4 எடுத்துக்கலாம். ஸோ நான் எக்ஸாக்ஸில் லிமிட் சூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிக்கணும். A3 பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a to b y dx எக்ஸாக்ஸ் மேலே இருக்குது லிமிட்டு. ஸோ above the x-axis ஃபார்முலா சூஸ் பண்ணியாச்சு. அப்போ இங்கே இன்டெக்ரல் 0 to 4 லிமிட்டாக எடுத்தோன்னா ஒய் என்னது? அப்பர் கர்வோட ஈக்குவேஷன் தான் ஒய்யை எடுத்துக்கணும். அப்பர் கர்வோட ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y. இங்கே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதான் அப்பர் கர்வோட ஈக்குவேஷன். இதுலேருந்து ஒய்க்கு வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? 1/4 கான்ஸ்டன்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. ஸோ லிமிட் அப்ளை பண்ணலாம் 0 to 4. இந்த பை 3 கூட வெளியில் எடுத்துட்டோம்னா 1/12. ஏன்னா ஆல்ரெடி 4 இருக்குது 12. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 4 கியூப் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0. ஓகேவா? தென் சால்வ் பண்ணிக்கோங்க. 1/12 இருக்கட்டும். 4 கியூபோட வேல்யூ ஆக்சுவலாக 64 மைனஸ் 0 தான். இதை கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணோன்னா 4ஆல் கட் பண்ணிங்கன்னா 16 டிவைடட் பை 3. ஸோ 3 ஏரியாவை நாம் செப்பரேட் பண்ணோம். 3 ஏரியா 1 ஏரியா 2 ஏரியா 3 ஏரியாவுமே என்ன கிடச்சிருக்கு? 16 டிவைடட் பை 3 ஈக்குவல் வேல்யூஸ் தானே கிடச்சிருக்கு. அப்போ கம்பல்சரியாக எஸ் இட் இஸ் டிவைட் 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நாம் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. எஸ்
it is possible to divide among 3 equal parts நம்ம செப்பரேட் பண்ண முடியும். So among them and the area is 16 divided by 3. So 3 equal parts செப்பரேட் பண்ண முடியுன்றதுக்கு first conclusion கொடுத்துட்டீங்க. yes it is possible னு சொல்லியாச்சு. So அப்படி நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா அதோட ஏரியா 3 மெம்பர்ஸுக்குமே 16 divided by 3 ஸ்கொயர் யூனிட் செப்பரேட் ஆகும். கிளியரா? தேங்க்யூ.